சென்னை மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனங்களை தமிழக அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு நியமிக்கப்படுபவர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியிருக்க வேண்டும் என்று விதிகள் உள்ளபோது, மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள செல்லதுரைக்கு கற்பித்தல் அனுபவமே கிடையாது என்றும் அவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள துரைசாமியை விட தகுதியும் திறமையும் மிக்கவர்களின் பெயர்கள் துணைவேந்தர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அவர்களை ஆளுநர் தேர்ந்தெடுக்காதது ஏன் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். துணைவேந்தர் நியமனம் செய்யப்பட்டதற்கான நேர்காணல் நடைமுறையையும் அதை நடத்திய தமிழக பல்கலைக்கழகங்களின் வேந்தராக உள்ள ஆளுநரின் நேர்மையையும் சந்தேகிக்க தோன்றுவதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அன்புமணி, துணைவேந்தர்கள் தேர்வுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை என்றும் தனது அறிக்கையில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.